கனிக்கு பிரியாணி ஒரு வாய் ஊட்டி விட்டோன்னா சூப்பராக இருக்குது. பாய்க்கடை பிரியாணினா பாய்க்கடை பிரியாணி தான் ரசித்து சாப்பிட்றாங்க. கனி அதை பார்த்துட்டு யோசிச்சு வீராவும் வந்துட்டு அண்ணன் எனக்கும் நான் சொல்லி கேட்க ஊட்டி விட்டுறாரு. அடுத்ததாக வந்துட்டு ரத்னாக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வர உடனே வந்துட்டு ரத்னாவும் எழுந்து வராங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேய் நான் ஒருத்தங்க இருக்கேனா, எனக்கும் வயிறு இருக்குது, நீங்கள் மட்டும் 3 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பிரியாணிக்கு ஐடியா கொடுத்ததே நீ தான் வா அப்படின்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டார் சண்முகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே தள்ளுங்கடா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் வேணான்னு சொன்னாங்கன்னு சண்முகம் சொல்ல எனக்கும் பசிக்கும்ல கொடுங்கடா, ஒரே பாய்க்கடை பிரியாணினா வாசனையே தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி சாப்பிட்றாரு. சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் பையன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, என் பொண்ணுங்களுக்கு அப்பாவா அவனே இருக்கான், எல்லா விஷயத்தையும் அவனே பார்த்துக்கான்னு சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா ஒரு பக்கம் கண் கலங்கி, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரத்னா வந்துட்டு எனக்கு அறிவு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல சரி நாளைக்கு போய் பார்த்துருவோன்னு சண்முகம் சொல்கிறாங்க. முடியுமான்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், அவருக்கு வாய்க்குறைய ஃப்ரீயாக சாப்பிட்ணும் தோணும் இல்லை, இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. சரி செஞ்சு எடுத்துக்கலான்ற மாதிரி சண்முகம் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சிவபாலன் வந்துமா எனக்கு போடுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா கண்டுக்காமல் வந்துட்டு அவங்க பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டுட்ருக்காங்க. என்னாச்சுமா எனக்கு போடுமா வந்து நீங்களா போடணும், நான் இதுக்கு போடணும், நான் என் புருஷனுக்கு கவனிச்சிட்ருக்கேன், நான்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ உன் பொண்டாட்டி கூட்டின்னு வந்து வச்சு அவளை போட சொல்லுன்ற மாதிரி 2 பேருமே எசக்கி பாக்கியம் 2 பேருமே அதே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. சிவபாலன் தான் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அவருக்கு போட்டு கொடுக்க இதெல்லாம் யார் சாப்பிடுவா போப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்ப வராங்க. இந்த பேர் உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டி கூட்டின்னு வந்து வச்சு அவளை போட சொல்லி சாப்பிட சொல்லி நாங்களாம் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறீங்களா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், நான் அவளை கூப்பிட்டு வந்துடுவேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சிவபாலன் போகிறாங்க. அப்புறம் என்னடா இது தம்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஏதோ ஒரு பெருசாக பிளானை பண்ணுறாங்க, இவனை மாற்றத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க, நம்ம அதை பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க. சவுந்தரபாண்டி வந்து ஆமாம் இந்த சிவபாலனை நம்ம கைக்குள்ளே தான் வச்சுக்கணும், இவனையும் நம்ப முடியாது, அந்த பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிடுவான்னு ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிளானை போட்டுட்ருக்காங்க. பாவம் அவன் அப்படின்னு முத்துக்கறி சொல்ல மாமா அவங்க வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் இதெல்லாம் அப்படின்னு எசக்கி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே விடிய காலையில் ஏஞ்சி ரத்னா வந்துட்டு பால் கொழுக்கட்டை பண்ணிகிட்ருக்காங்க அறிவுக்காக. கரெக்டாக பரணி எழுந்து வந்து என்னடி பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க 3 மணிக்கெல்லாம் என்னடி பண்ணுறேன்னு கேட்க எனக்கு தூக்கமே வரலடி, சரி அறிவு பார்க்க போகிறோம்ல அதான் பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து போகலான்ட்டு தான். அவனை பார்க்கறதே சிரமண்டி, இதெல்லாம் எங்கேந்திரி அண்ணன் சொல்லிடுச்சுல, அண்ணன் சொன்னால் கண்டிப்பாக செய்யும், இதையும் நான் கண்டிப்பாக அவருக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சண்முகத்தை எழுப்பி இந்த மாதிரி அவர் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காரா, இதெல்லாம் கொடுக்க முடியலன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாடான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பிளான், அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிக்கிறாங்க. ரத்னா ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி போகலான்ற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரத்னா வந்துட்டு நான் பால் கொழுக்கட்டை பண்ணிட்டேன் அறிவுக்காகன்னு சொல்கிறாங்க. அண்ணன் எனக்கு கூட ஒரு வாய் கொடுக்கலண்ணே அப்படின்னு கனி சொல்கிறாங்க. இது என் புருஷனுக்காக போடி அப்படின்ற மாதிரி ரத்னா சொல்கிறாங்க. சரி அவள் புருஷனுக்காக தானே விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரத்னா இப்படி இந்த மாதிரி புடவை கட்டிகிட்ருக்கா, அவனை பார்க்க போகும்போது இப்படி அழுது வந்துட்டு நீ இந்த மாதிரி சோகமாக போனால் அவனும் வருத்தப்படுவான்ல, நீ நல்ல படியாக ஸ்கூலுக்கு போகும்போது என்ன மாதிரி சாரி கட்டிட்டு வரையோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல சரின்ட்டு அவங்க அண்ணன் சொன்னதுக்காக போகிறாங்க. இங்கே சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு போயிட்டு அழகாக சாரி கட்டிட்டு வராங்க. இப்போ தான் அழகாக இருக்குது, சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சண்முகம் வந்துட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வர்றாரு, மஞ்சள் கலர் பேக். இது என்னடா பேக்குன்னு பாருன்னு கேட்டுட்ருக்கேன் அது வந்து அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.